கணேஷ், சமூக சேவகர் தேவராஜ் அவர்களே, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா என்ன வெளியே தள்ளி கதவை தாப்பா போடுவீங்க. இப்ப நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாரா என்ன பண்ணலாம்? டேய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஐயோ, தெரியுமே, நல்லா தெரியும் சார். சமூக சேவகர் தேவராஜ். இது நீங்களா உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அடையாள பெயர். ஆனா எனக்கு தெரிஞ்ச தேவராஜ் யாரு தெரியுமா? என் ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு சாதாரண ஸ்டாஃபோட அப்பா. கணேஷ், வார்த்தையே அளந்து பேசு. அளந்து பேசணுமா? அளந்து பேசுறதுக்கு நீங்க என்ன நெல்லா, கோதுமையா, கம்பா? காமெடி பண்ணாதீங்க சார். எங்கடா என் பொண்ணு ஸ்னேகா? ஸ்னேகா எங்கவா? என்ன சார், கடைசியா அவங்க என் ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு போனாங்களே, அன்னைக்கு பார்த்தது. ஏன், என்னாச்சு? டேய், பொய் சொல்லாத. என் பொண்ணை கடத்தி எங்க வச்சிருக்க? கடத்திட்டாங்களா? ஐயோ, என் காதல் கலைராணியை கயவர்கள் கடத்தி சென்று விட்டார்களா? போங்க சார், என்னைக்காவது ஒரு நாள் என் செல்லம் மனசு மாறி வருவா. அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்தலான்னு நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நடக்காது. என் பொண்ணு எங்கடா இருக்கா? போச்சடா, மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா. நான் தான் தெரியலன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதே கேட்டா என்ன சார் அர்த்தம்? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க வீட்டுல அப்படி என்ன சார் இருக்கு? இங்க பாருங்க என் வீட்டை. வீடு முழுக்க கலர் கலரா சோஃபா செட், சொகுசா படுத்து தூங்குறதுக்கு வீட்டுக்குள்ள பஞ்சு மெத்த. சார், உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து என்கிட்ட விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. காதல் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். போடா பைத்தியக்காரா, என் பொண்ணை நீ தான் கடத்தி வச்சிருக்க. ஐயோ தேவராஜ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு பார்த்ததான் ஞாபகம் இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இசைத்தட்டு இருக்குல்ல, இசைத்தட்டு, அது மேல அந்த முள்ளை எடுத்து வச்சா அது கீரல் இருக்கிற இடத்துல எல்லாம் சிக்கிக்குச்சுன்னா அது மாட்டிக்கிட்டு அதே வரிய திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்குமா. அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. நீ பேசின பேச்சுக்கு உன்னை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிருக்க முடியும். ஆனா என் தகுதிக்கு இப்ப நான் அதை செய்ய மாட்டேன். செய்வேன். ஒண்ணு நடக்கும். யாரா நீங்களா? நான் யாருன்னு தெரியாம என்னைய வழி மறிக்கிறீங்களா? ஆமா, உங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. என்ன அடிக்க வந்திருக்கீங்களா? யாரு? தேவராஜ் அனுப்பிச்சா நான் உங்கள? யாரை பார்த்து தேவராஜுங்கிற? எங்க ஐயாவையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஓஹோ, நீங்கெல்லாம் என்ன ஆயுதம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் துப்பாக்கியோட பழகினவன். ஒரு நிமிஷம். மோதி பாக்குறியா எங்க ஐயா கிட்ட?
பேசுடா, பேசு. ஸ்னேகா இருக்காங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க அவங்க கம்பெனி முதலாளி தானே? ம். ஆபீஸ்க்கு வருவாங்கல்ல, அங்க பேசுங்க. இனிமே இந்த வீடு தேடி வராதீங்க. தேவராஜ், தேவராஜ், எனக்கு தெரியும்டா, நீ இந்த வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த தேவராஜை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். வந்துதானே ஆகணும். மாமனார் மாமியார் வீடாச்சே. டேய், மரியாதையா பேசு. அத்த, மாப்பிள்ளைக்கு நீங்க தான் மரியாதை கொடுக்கணும். எந்த வீட்டுல மாப்பிள்ளை மரியாதை கொடுத்தான்? டேய், இங்க வா. ஆமா, காயமெல்லாம் ஆறிடுச்சா? அத்த, மாமாவுக்கு மருமகனை வீட்டுல வச்சு அடிக்க அவ்வளோ ஆசை. வீட்டுல வச்சு மருமகனை அடிச்சா மருமகனை மாமா அடிச்சிட்டாருன்னு மாமா மேல கோவம் வரும்ல, அத்தை மனசு நோகும்ல. டேய், என்னடா வீட்டுக்கு வந்து என்கிட்டயே கலாட்டா பண்ண பாக்குறியா? என்ன பண்ணுவீங்க நீங்க? போலீஸ்க்கு போவேன். போலீஸ்க்கு போவீங்களா? எப்படி? போலீஸ்க்கு போய் நீங்க பட்ட அவமானம் எல்லாம் எனக்கு தெரியுமே. உங்களை அவமானப்படுத்த யார் சொன்னா தெரியுமா? உங்க மருமக. மாமனாரே, மருமகன் சொல்றத கேட்டு உங்க பொண்ணு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கோடீஸ்வரனா நீங்களும் ஆயிருந்திருப்பீங்க. கோடீஸ்வரன் பொண்டாட்டியா அவளும் வாழ்ந்திருப்பா. எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே மாமனாரே. மாமனாரா? இன்னொரு தடவை மாமனார்னு சொன்ன என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சுதா என்ன பண்ணுவேன்னு? நான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்த போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. நீ பணத்துல பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம்டா, லட்சாதிபதியா இருக்கலாம், எவ்வளவுனா பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா மனுஷனா இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அது மட்டும்தான் வாழ்க்கை. நீ பணத்தை புரிஞ்சு வச்சிருக்கலாம், பணத்தை என்ன தெரிஞ்சு வச்சிருக்கலாம், பணத்தோட மதிப்பு உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உறவுகள், இரத்த சம்பந்தங்கள், அப்படிப்பட்ட உறவுகள், அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ
தருதலையா வளர்ந்திருப்ப. அதனாலதான் உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. சார், மரியாதையா பேசுங்க. இப்போ சார்னு வருது இல்ல? உன் வீட்டுக்கு நான் வந்தப்போ எவ்வளவு அவமானப்படுத்தின. உன்னால என்ன செய்ய முடிஞ்சாலும் செஞ்சுக்கோன்னு சொன்னல. எதனால அப்படி பேசின? உன் வயசு கோளாறுனால இல்ல, உன் பண திமிர்னால. உங்க வீட்டுல என்ன சார் இருக்குன்னு கேட்ட. எங்க வீட்டுல இதெல்லாம் எதுவும் இல்லடா. ஆனா அன்பு, பாசம், இது ரெண்டும் இருக்குடா. உலகத்துல சம்பாதிக்க முடியாதது இது ரெண்டும் தான். அப்ப நான் சொல்லிட்டு வந்தேன், என்ன செய்வேன்னு கேட்டல்ல. செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? செஞ்சனா இல்லையா? செஞ்சனா இல்லையா இந்த தேவராஜ்? உங்களால எல்லாமே செய்ய முடியும், பணத்தால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அன்பு, பாசம், இது மட்டும்தான் முக்கியம். அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தானா? உங்க பொண்ணுக்கு இல்லையா? என்னடா என்ன சொல்ற? நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிரிக்கலாம் தேவராஜ், ஆனா உங்க பொண்ணு மட்டும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அப்படியா? அப்படியாப்பா? என் பொண்ணு உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கறாளா? எதிர்பார்த்து உன் கூட ஓடி வந்தாளா? கடத்திட்டு போயிட்டியேடா ராஸ்கல். வலி, ரத்த வலி, மனசு பூரா காயம். நான் இத்தனை நாள சாப்பிடவே இல்லடா என் பொண்ண நினைச்சு. என் பொண்ணு அவ சாப்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? நீ எதையாவது கொடுத்திருந்தா கூட அத உன் மூஞ்சில தூக்கி கொட்டுறது எப்படின்னு அவ யோசிச்சிருப்பா. புரிஞ்சுக்கோ. இந்த தேவராஜ் என் பொண்ணை அப்படி வளர்த்திருக்கேன்டா. உனக்கு தெரியாது, வா சொன்னாலும் புரியாது. சார், உங்க பொண்ணு என் கூட தான் இருப்பா. கண்டிப்பா இருப்பா. உனக்கு இன்னும் உலகமே புரியலடா. எனக்கு இருக்கிற ஒரே உலகம் உங்க பொண்ணு ஸ்னேகா தான். முடிஞ்சா பிரிச்சு பாருங்க. கணேஷ், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதா? தப்பு கணக்கு போட்டல. யாரு? நானா? நீதான். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட என்ன சொன்ன? என் பொண்ண நான் அப்படி வளர்த்திருக்கேன்னு. இப்போ கூட நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. என்ன என்ன சார், மிரட்டுறீங்களா? திரும்பவுமா? அடங்கவே மாட்டீங்களா? மாட்டேன்டா. இன்னைக்கு தாண்டா எனக்கு கர்வமும் கம்பீரமும் வந்துச்சு. தேவராஜ் தான் பொண்ணை தப்பா வளர்க்கலன்ற நம்பிக்கை வந்துச்சு. என்னதான் சொல்ல போறீங்க சொல்லுங்க சார். சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. கோபப்படாத தம்பி, ஒரு நிமிஷம் இரு.
எல்லா காட்சியும் பார்த்துட்டு தானே போனோம். ஸ்னேகா, திரும்பி பார் கணேஷ். லட்சுமி, நீ போய் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன். மற்றதை என் பொண்ணு பார்த்துப்பா. என்ன ஸ்னேகா இப்படி பண்ணிட்ட? ஏய், வேற எப்படி பண்ணுவாங்க? ம்? நான் உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வரைக்கும் சின்சியரா ஒர்க் பண்ண. வேலை செய்யற தொழிலாளிங்க கிட்ட நீ பண்ண அட்டகாசம் இருக்கே, அதுவும் குறிப்பா என்கிட்ட லவ் லெட்டரை கொடுக்குற. ம்? அதனால தாண்ட வேலையை விட்டே வந்த. அப்புறம் எதுக்காகடா என்னைய நீ சுத்தி சுத்தி வர? கடத்திட்டு போற? ம்? கடத்திட்டு போவானா? ஸ்னேகா, நான் அப்படி நினைச்சு பண்ணல. டேய், வெளியில போ. போ.